ஃபோன், பர்ஸ், அப்புறமா ஷெர்லினோட ஹேண்ட்பேக், 8 நாளா அந்த காருக்குள்ளேயே சாப்பிடாம இருந்த நாய்க்குட்டி, இது எல்லாத்தோட முக்கியமா 20 லட்சம் ரூபாய் பணம். போலீஸ் அந்த காரை ஃபர்தரா செக் பண்ணும்போது 8 நாளைக்கு முன்னாடி அந்த ஃபேமிலி தான் எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத ஜிபிஎஸ்ல செட் பண்ணி வச்சிருக்காங்க. செட் பண்ணி வச்சிருந்த அந்த லொகேஷனுக்கு போலீஸ் போய் செக் பண்ணி பார்க்கும்போது காட்டுக்கு நடுவுல அந்த இடத்துல 5 பேரோட ஃபுட்மார்க் இருந்திருக்கு. அதுல ஒண்ணு சின்ன குழந்தையோட ஃபுட்மார்க். கிடைச்ச பாபியோட போனை செக் பண்ணும்போது காணாம போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் குழந்தைய எடுத்த போட்டோஸ் நிறைய இருந்திருக்கு. அதை தவிர த்ரெட்டன் கால்ஸ், அன்னோன் கால்ஸ்னு எதுவுமே இல்லை. எவ்வளவுதான் விசாரிச்சாலும் ஒரு சின்ன க்ளூ கூட ஃபர்தரா ஸ்ட்ராங்கா கிடைக்கலங்கிறதுக்காக 2 மாசத்துக்கு அப்புறமா இந்த கேஸை போலீஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது நடந்து 4 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு குரூப் காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போறாங்க. அப்படி போன அவங்க காட்டுக்கு நடுவுல 3 எலும்பு கூடுகளை பாக்குறாங்க. அதுல 2 பெரியவங்களோடது, 1 சின்ன குழந்தையோடது. போலீஸ் அதை செக் பண்ணிட்டு இவங்க ஜேமிசன் ஃபேமிலி தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க.